புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க திட்டமிட்டுள்ளவர்களுக்கு தேர்தல் ஆணையம் விதித்துள்ள புதிய நிபந்தனை தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள 7 தொகுதி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான ஆன்லைன் படிவம் 6 தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள இந்த தன்னிச்சையான மாற்றம் புதிய வாக்காளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த பணியின் அடிப்படையில் ஆன்லைனில் புதிதாக விண்ணப்பிக்கும் இளைஞர்கள் தங்களது பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியின் பெயர் கடந்த வாக்காளர் பட்டியலில் எங்கு இருந்தது, அவர்களின் தொகுதி, பாகம் எண் மற்றும் வரிசை எண் போன்ற விவரங்களை குறிப்பிட்டால் மட்டுமே ஆன்லைன் படிவத்தை சமர்ப்பிக்க முடியும் என்ற புதிய விதி கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தீவிர திருத்த பணியின் போதுதான் நாடு முழுவதும் சுமார் 5,58,00,000 போலி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இந்த புதிய ஆன்லைன் விதிமுறை தமிழகத்தில் விரைவில் நடக்கவுள்ள இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்த போகிறது. இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் கணிசமாக இருக்கும் இளம் வாக்காளர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்ய பொது சேவை மையங்களையும் ஆன்லைன் இணையதளங்களையும் தான் அதிகம் நம்புகிறார்கள். இந்த சூழலில் பல இளைஞர்களுக்கு தங்களது பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியின் பழைய பாகம் எண் மற்றும் வரிசை எண் உடனடியாக தெரிவதில்லை. மேலும் நீக்கப்பட்ட 5 கோடிக்கும் அதிகமான பெயர்களில் தங்களின் பெற்றோர் பெயர் இருந்தால் புதிய வாக்காளர்களால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவே முடியாத ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் வெற்றி தோல்விகள் வெறும் சில 100 அல்லது சில 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தீர்மானிக்கப்படும். அப்படி இருக்கையில் ஆன்லைன் விண்ணப்பங்களை முடக்கும் இந்த புதிய விதிமுறையால் ஆயிரக்கணக்கான இளம் வாக்காளர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறிப்பாக இளைஞர்களின் பேராதரவை நம்பியிருக்கும் ஆளும் தாவேகா மற்றும் எதிர்க்கட்சியான திமுக ஆகிய இரு தரப்பின் வாக்கு வங்கியிலும் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் எச்சரிக்கின்றனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த திடீர் ஆன்லைன் கெடுபிடி குறித்து உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.